பக்தர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்க எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கோ. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான ஒரு தினம், கதாதர் பண்டிதருடைய அவதார தினம். இன்றைய சத்சங்கத்துல கதாதர் பண்டிதர் யாரு, அவர் எதுக்காக இந்த பூமியை திருவவதாரம் செய்தார், அவருடைய மகிமைகள் என்ன. அப்ப நம்ம இந்த பகவத்கீதா சத்சங்கத்துல நேற்று வந்து 16வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் ஆச்சு. 16வது அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகம், இன்னைக்கு 2வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு தெய்வீக குணங்கள், தெய்வீகம் மற்றும் அசுர குணங்கள். இப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த 2 குணமே இருக்கு. சில வேளையில தெய்வீகமான குணம் இருக்கு, சில வேளை அசுர குணம் இருக்கு. சில பேர் நம்ம கிட்ட தெய்வீகமான குணமும் இருக்கு, சில வேளை அசுர குணம் இருக்கு. ரெண்டும் மாறி மாறி. அப்போ இந்த அசுர குணத்திலிருந்து விடுபட்டு எப்படி தெய்வீகமான குணத்தில் நிலை பெற்றிருக்கிறது, என்னென்னலாம் தெய்வீகமான குணம், எதெல்லாம் தெய்வீகமான குணங்கள், அந்த தெய்வீகமான குணத்துல எப்படி நம்ம நிலை பெற்றிருக்கிறது, அந்த தெய்வீகமான குணத்தை நம்ம எப்படி அடைவது, அதுதான் இந்த சத்சங்கத்தில் நம்ம பார்க்கணும். அசுர குணத்திலிருந்து எப்படி விடுபடுறது. அப்ப 2வது ஸ்லோகம், அஹிம்சா சத்யம் அக்ரோதா தியாக சாந்தி அவைஷ்ணம் தயாபோதேஸ்வரோருத்வம் மார்க்கம் அச்சாபலம். அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிரின் மீதும் கருணை. ரைட், எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசிரிந்து விடுபட்ட தன்மை. ஆர்ச்சம் எஸ் யா கண்ணியம், வெட்கம், மன உறுதி. இது வரைக்கும் நம்ம படிக்கணும். எஸ், அப்ப இந்த குணங்கள், அதாவது அகிம்சை. அகிம்சைனா எந்த ஜீவனையும் துன்புறுத்தாம இருக்கிறது. அதனாலதான் நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல 4 விதிமுறை கடைபிடிக்கும். மது அருந்தக்கூடாது, மாமிச பட்சங்களை புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. எதுக்காக இந்த 4 பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன் மது அருந்தக்கூடாது, ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஏன் தகாத உறவு பண்ணக்கூடாது, ஏன் சூதாடக்கூடாது? மது அருந்துவதனால தூய்மை நம்மளுக்கு போயிடும். மாமிசம் சாப்பிடுறதுனால கருணை போயிடும். தகாத உறவு பண்றதுனால தவம் போயிடும். சூதாடுறதுனால வாய்மை. இந்த 4மே தர்மத்துடைய 4 தூண்கள். வாய்மை, தூய்மை, தவம், கருணை. இந்த 4 தூண், 4 கால்ல தான் தர்மமே நின்றுட்டு. இப்ப இந்த பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்ல வந்து 4 பில்லர் போட்டுருக்காங்க. இந்த 4 பில்லர், 4 தூண்ல தான் இந்த கட்டடமே நிற்கிறது. இதுல தூண்கள் பலவீனமாச்சு, இந்த கட்டடம் விழுது. அதுபோல தர்மத்துக்கு 4 தூண்கள்: வாய்மை, தூய்மை, தவம், கருணை. இந்த 4 தெய்வீகமான குணம். பொய் பேசாம இருக்கு, உண்மையை பேசுறது. ஆனா நம்ம யாராவது பண்றோமா? வாயத்தான் போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சரி விட்டு நேற்று யாராவது போய் பேசாம இருந்தோமான்னு பார்த்தா கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு சின்னதா ஒரு பேசுது. அப்போ வாய்மை குறைஞ்சிட்டே வருது, கல்வியூர்ல உண்மை குறைஞ்சிட்டே வருது, தூய்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி? போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுனால, மது எடுத்ததுனால தூய்மை போயிடும். தகராறு உறவுப்படுறதுனால தவ வாழ்க்கை போயிடும். பிற உயிர்களை கொள்ளும் போது அகிம்சா, அதாவது கருணை போயிடும். அப்ப 2 விதமான அகிம்சை இருக்கு. ஒண்ணு உடலால செய்யக்கூடிய அகிம்சை, இன்னொரு மனதுக்கு ஏற்படக்கூடிய அகிம்சை. ஒருத்தர் மனதை நோக்கடிச்சாலும் அது அகிம்சை தான், அது ஹிம்சை தான். ஹிம்சா அகிம்சா.
பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது அகிம்சை. பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது அகிம்சை, கருணை, கருணை காத்து. அப்ப பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடிய சமுதாயத்தில் கருணையே இருக்காது. அதே போல மற்றவருடைய மனதை நோகடிக்க செய்தவங்களும் அகிம்சையை பின்பற்றுறது. யாரையாவது நம்ம மனசு நோகடிச்சிடறோம், பிறர் மனதை புண்படுத்துற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னாலே அதுவும் இம்சை தான். அதனால பக்தர்கள் கூடுமான வரைக்கும் யாரையும் மனதை நோகடிக்க செய்யக்கூடாது. எல்லார் மேலேயும் அன்பார் கருணையா நடக்கும். அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. கோபம் இருக்கு, இந்த கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம். சின்ன சின்ன விஷயத்துல டக்கு டக்குன்னு கோபம் வந்துடணும். எங்கிருந்து தொடங்குது? கிருஷ்ணர் அழகாக சொல்லிட்டு வர்றாரு. எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது? யாயிலோ விஷயால் வம்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி விப்ரமோ புத்திநாசோ புத்திநாசோ வினசதி. பௌதிக பற்றுதல் இருந்து ஆரம்பிக்கும். எனக்கு பிடிக்காததான் நடந்து, எனக்கு பிடிச்சது நடக்கல, நான் விரும்பினது நினைக்கல, நான் விரும்பினது நடைபெறல, எனக்கு பிடிச்சது நடக்காத போது அந்த காமமானது நிறைவேற, ஆசை நிறைவேறாம போகும்போது தாயதோ விஷயம் சங்கஸ்தேசு பஞ்சாயது சங்கா சஞ்சாயதே காமம் லஸ்ட் ஆசை. என் ஆசை நிறைவேறாத போது அது கோபமா உருவெடுக்குது. கோபம் வந்துட்டு என்ன நிதானத்தை இழந்துடும். இடம் எல்லாம் பார்க்க மாட்டோம், எந்த இடத்துல இருக்கோம், யார் முன்னாடி இருக்கோம், இடம் நேரம் பொருள் ஏவெல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சு சதறி கோபம் வரும்போது பாருங்க நம்ம முகம்லாம் விகாரம் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் செவந்துடும், மூச்சு காற்று பயங்கர உஷ்ணமா மூச்சு வாங்கும், படபடப்பாகும். அதனால கோபப்பட்டா நம்ம ஆயுள் குறைஞ்சிடும் சாஸ்திரம் சொல்லு. மூச்சு சுவாசத்துல நம்ம ஆயுள் காலமே எவ்வளவு. அதனால பிராணாயாமம் பண்றாங்க. பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகுது? மூச்சு சீராகுது. அப்ப நீண்ட ஆயுள் வாழ்வாங்க யோகிகளாம். இப்ப என்ன ஆகுது? நம்ம பாதிக்காத கோபத்திலே கழிச்சிடும். அதனால என்ன ஆகுது? ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்தணும். இல்ல எதனால கோபம் வருது? என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக நடக்கும் போது, நான் விரும்பியது நடக்கவில்லைன்னா கோபம் வருது. ரோதா பவதி சம்மோகா. கோபம் வந்த உடனே நான் என்ன பண்றேன் நிதானத்தை இழந்துடுறேன், நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ரோதா பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். நான் இந்த சரீரம்ல ஆத்மான்னு படிச்சிருப்போம், நம்ம கிருஷ்ணனுடைய சேவைகளுக்கு படிச்சிருப்போம், இதெல்லாம் மறந்து போயிடும். ரோதா பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி பிரமம். அப்ப படிச்சுட்டு மறந்து போயிட்டா புத்தி நாசம் ஆயிடும். புத்தி நாசமான எல்லாம் வீணா போயிடும். அதாவது கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்ற கீதையில காமத்வேஷு விமுக்தைஷு காம குரோத விமுக்தானா காமேஷ குரோதேச, இதுல இருந்தா விடுபடணும், இதுல இருந்து விடுபடணும், இதுல இருந்து விடுபடணும் திரும்ப திரும்ப கிருஷ்ணா சொல்ற. அப்படின்னா இந்த குணங்கள்லாம் ஆபத்தானது. அதனால இங்க சொல்றாரு கிருஷ்ணா, இந்த இடத்துலயும் சொல்றாரு கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, டிட்டாச்மெண்ட், பற்றின்மை. பௌதிகத்தில் பற்றுதல் கொள்ளாம பகவான் மேல பற்றுதல் கொள்ள வேண்டும். சாந்தி, எப்போதுமே இருக்கிறத வச்சு சந்தோஷம் அமைதியா இருக்கு. ஓகே, எனக்கு பகவானுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு அமைதியா சாந்தி. குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பக்தரை பார்த்த உடனே நமக்கு ஒரு குறைகள் தான் கண்டுக்கு தெரியும். அதனால அதை மாற்றி வச்சுட்டு எந்த பக்தியும் குற்றம் காணக்கூடாது, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். அன்னப்பறவை போல, அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை. அதுபோல நம்ம பக்தர்கிட்ட சத்சங்கத்தில் வரும்போது நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத ஐடியா விட்டுடணும். கண்ணியமாக நடந்து கொள்வது பக்த இடத்துல. அப்புறம் வெக்கம், மன உறுதி. இப்போ இந்த குணங்கள் எல்லாமே கிருஷ்ணா வெறுமனே பகவத்கீதையில சொல்லி விட்டுறாரா? இது நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது? இந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள், இந்த மாதிரி தெய்வீகமான குணங்களை நான் நடைமுறையில் எப்படி வளர்த்துக்கிறது? இது சாத்தியமாகுமா நடைமுறையில? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-16 தெய்வீகமான குணங்கள் கொடுத்திருக்காரு கிருஷ்ணன். இந்த தெய்வீகமான குணங்களை நான் வளர்த்துக்கினா என்ன பண்ணணும்? அப்ப இது வெறுமனே கிருஷ்ணா ஒரு வார்த்தையா சொல்லிட்டாரா, இல்ல இது நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றதுன்னு காமிச்சிருக்காரா? கிருஷ்ணா பகவத்கீதையில வார்த்தையா மட்டும் சொல்லிடல,
அதை நடைமுறை எப்படி பயிற்சி பண்றதுன்னு காக்கிறது தான் பகவானே பக்தருடைய அவதாரமா. கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாள். कृष्ण चैतन्य श्री रजेंद्र नंदन हो सची सुख होइले से बलराम होइले लिखता है. रजेंद्र नंदन वृंदावन कृष्णर सची माधवन पुदलवराக கௌரங்கராக தோன்றினார். பலராமர் நித்யானந்தராக தோன்றினார். அவங்க சகாக்களோடு தோன்றினாங்க. எதுக்கு? பகவத்கீதையோட நோக்கம் என்னது? பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்லி தராரு? இந்த தெய்வீகமான குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி பகவானை பக்தராகிறது, எப்படி அவரை சரணாகிறது, தெய்வீகமான குணங்களை எப்படி வளர்த்துக் கொள்வது, எப்படி பகவானை பக்தன் ஆவது, பகவானை பக்தன் என்ன செய்யணும், எப்படி சரணாகதி பண்ண. மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜீமா நமஸ்குரு மாமே சத்தியம் தே பிரஜானே பிரயோசினே. எப்போதும் என்னுடைய பக்தனா இருங்க, என்னையும் மனதில் நினைச்சுக்கிறீங்க. மன்மனா, உன் மனதில் எப்பவும் என்னை, அதான் மன உறுதி. மன உறுதினாலே கிருஷ்ணரை மனதில் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கு. மன்மனா பவ மத் பக்தா, என்னுடைய பக்தனா இருங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வந்தனம் பண்ணுங்க. இப்படி பண்ண என்னாகும்? சத்தியமா சொல்றீங்க என்கிட்ட வந்துடுது. சத்தியமா மாமி கிருஷ்ண பிராமிஸ் பண்றேன், வாக்கு கொடுக்குறேன், சத்தியம் பண்றேன், நீ என் கட்டாயம் என்னை வந்து அடைவாரு. மாமேவே பிரதிஜானி பிரியோசினி, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றால் நான் வாக்கு அளிக்கிறேன், சத்தியம் செய்கிறார் கிருஷ்ணா, வாக்கு கொடுக்கிறேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வபாவேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்ச. பயப்படாது. எல்லா விதமான கேரளமான தர்மத்தை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? எல்லா தர்மத்தையும் விட்டு என்னை மட்டுமே சொல்றீங்க. மாம் ஏகம் சரணம் ரஜா, சரணடைவாயாக அர்ஜுனா. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் இந்த எல்லா பாவத்திற்கு விடுவிக்கிறேன், பயப்படாது. அதுவும் சர்வ பாவி. அப்போ கீதையினுடைய நோக்கம், கீதையினுடைய சாராம்சம், நாம் தெய்வீகமான குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெய்வீகமான குணங்களை வளர்த்துக் கொண்டு நல்ல பக்தி பாதையில முன்னேற்றம் அடையும் போது பகவானுடைய பக்தனால் சரணாகதி பண்ணி பகவானுடைய பக்தனால் அதை நடைமுறையில கற்பிச்சு கொடுக்கிறது தான் பகவான் கிருஷ்ணரே 5 தத்துவங்களாக வந்தார். ஒரு பகவான் 5 தத்துவமாக. கிருஷ்ணர் ஒருத்தர் தான், எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா, ஒருத்தரா ஈஸ்வரா, ஒருத்தர் தான் பகவான் ஈஸ்வர பரம கிருஷ்ணா, சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரணக்காரன். அவர் ஒருத்தர் தான் பகவான் கிருஷ்ணா, எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபா பிரித்யா. ஒருத்தர் பகவான், நம்ம எல்லாரும் ஒரு சேவகர். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பவனாம் யோ விததாதி காமன். பகவான் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. பகவான் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவங்க. இதுல என்ன விசேஷம்னா, அவர் ஒருவர் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார். அப்ப அந்த ஒரு பகவான் கிருஷ்ணா 5 தத்துவங்களை சொன்னது பஞ்ச தத்துவம். பஞ்ச தத்துவாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்த சக்திகம். 5 தத்துவம். கிருஷ்ண தத்துவம், விஷ்ணு தத்துவம், சக்தி தத்துவம், ஜீவ தத்துவம். பகவான் 3 தத்துவங்கள். விஷ்ணு தத்துவம் கிருஷ்ணா, மகாவிஷ்ணு, பலராம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, கிருஷ்ண சைத்தன்யர் பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம் பக்த ரூபம். பகவானே பக்தருடைய ரூபத்தை ஏற்றுக்கிட்டார். பகவான் கிருஷ்ணரே பக்தருடைய ரூபத்தை ஏற்றுட்டாரு. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப, பக்த ஸ்வரூபம், பக்தருடைய சொரூபமா தோன்றியவர் நித்யானந்த பிரபு. பக்த அவதாரம், பக்தனாக அவதரிச்சது அத்வைதாச்சாரியா. அப்ப இவங்க 3 பேர் விஷ்ணு தத்துவம். அதுக்கப்புறம் சக்தி தத்துவம், பகவானுடைய ஹலாதினி சக்தி, பகவானுடைய அந்தரங்க சக்தி, சக்தி தத்துவம் ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிட். பக்தனே நாரத மகரிஷி, பக்த தத்துவம், அந்த ஜீவ தத்துவம் அவர் நாரத மகரிஷி ஸ்ரீவாஸ்தவ. அப்போ 3 விஷ்ணு தத்துவங்கள், ஒரு சக்தி தத்துவம், ஒரு ஜீவ தத்துவம். இந்த 5 தத்துவங்களும் கிருஷ்ணர் இருந்து வேறானதில்லை. ஒரு கிருஷ்ணா தன்னை 5 விதமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார், விஸ்தாரம் பண்ணிட்டார். அதான் பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம்.
5 தத்துவங்கள். எதுக்கு? யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயே. இந்த கலியுகத்துடைய யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம் ராம். நாம சங்கீர்த்தனம் ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானே 5 தத்துவங்களா தோன்றினாங்க. அதான் நம்ம நாம ஜபிக்க முடி பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசரி கௌர் பக்த விருந்தா. பஞ்சதத்துவங்களை பிரார்த்தனைக்கு அப்புறம் தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க கருணை. பஞ்சதத்துவங்களுடைய கருணை இல்லாம நம்ம நாமத்துல வச்சு ஏற்படுத்த முடியாது, நாமத்தை ஜெயிக்க முடியாது, குற்றம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்போ கதாதர் பண்டிட் சக்தி தத்துவம், அலாதினி சக்தி, பகவானுக்கு ஆன்மீக ஆனந்தம் தரக்கூடிய பிளஷர் பொட்டன்சி அலாதினி சக்தி ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிதா தோன்றினார். சரி, பங்களாதேஷ் அப்போ கிழக்கு வங்காளம். அப்போ பாரதத்துல இருந்த பங்களாதேஷ், கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். பங்களாதேஷ்ல சட்டகாம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். சட்டகாம் டிஸ்ட்ரிக்ட்ல பேலேத்தி கிராமம் ஒரு கிராமம். பேலேத்தி கிராமம், அந்த கிராமத்துல மாதவ் மிஸ்னான்னு ஒரு பிராமணன். மாதவ் மிஸ்னா ரத்னாவதி தேவி. மாதவ் மிஸ்னுக்கும் ரத்னாவதி தேவிக்கும் குழந்தையா தோன்றினார். வரேந்திர பிராமணன் கம்யூனிட்டி, வரேந்திர பிராமணன் குலத்துல மாதவ் மிஸ்ருக்கும் ரத்னாவதி தேவிக்கும் குழந்தையா தோன்றினார் கதாதர் பண்டிட். குழந்தை பிராயத்திலிருந்தே கதாதருக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு, பிரியம். இந்த 3 ஸ்லோகத்துல படிச்சது போல ஸ்ரீமத் பகவத்கீதை 16வது அத்தியாயம் 3 ஸ்லோகத்துல தெய்வீகமான குணம் கிருஷ்ணர் சொல்றாங்க இல்லையா, அந்த அனைத்து தெய்வீகமான குணத்தையும் கதாதர் வெளிப்படுத்தினார். ஒரு பக்தராகவே தோன்றி அனைத்து தெய்வீகமான எளிமை, பொறுமை, எளிமை, துறவு, பௌதிகத்துல பற்றுதல் கிடையாது, பகவான் மேல பற்றுதல், நிதானம், சகிப்புத்தன்மை, அன்பு, கருணை, இந்த எல்லா தெய்வீகமான குணமும் ஸ்வயம் ரூபமானவர் கதாதர் பண்டிட். அப்போ சின்ன பிராயத்துல கதாதர் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மாவும் பேலத்தி கிராமத்திலிருந்து நவதீபத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. நவதீப்ல குடிபெயர்ந்த உடனே இவங்க 2 பேரும், மாதவ் மிஸ்ரரும் ஜெகநாத் மிஸ்ரும் நெருங்கிய நண்பர்கள். அதே போல ரத்னாவதி தேவியும் சச்சி தேவியும் நெருக்கமான தோழிகள். சைத்தன்ய மாப்பிள்ளை அன்னையர், தாய் தந்தை ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா ரொம்ப நெருங்கி பக்கத்துல, அவங்க பக்கத்திலே வீடு எடுத்து தங்கிட்டாங்க. ஒரே சகோதரர் போல, நண்பர்கள் போல பழகுறாங்க மாதவ் மிஸ்ரும் ஜெகநாத் மிஸ்ரும், சச்சி மாதாவும் ரத்னாவதி தேவி. அப்போ நிமாய் குழந்தை, நிமாய் தோன்றி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கதாதர் தோன்றினார். கதாதர் நிமாயோட வயதில் கொஞ்சம் சிறியவர். நிமாய் தோன்றி கொஞ்ச காலம் கழிச்சு கதாதர் தோன்றினாரு. குழந்தை பிராயத்திலிருந்தே ஒன்னா விளையாடுவாங்க. கதாதர் ஒன்னா விளையாடுவாங்க, ஒன்னா படிப்பாங்க. கங்கதாஸ் பண்டிதருடைய குருகுலத்துல 2 பேர் படிச்சாங்க ஸ்கூல்ல. சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேருக்கு கதாதர பிராணநாதன். கதாதர பிராணநாதன்னா கதாதருடைய உயிரும் ஆன்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு தான் கதாதருக்கு உயிரும் ஆன்மாவும். ஒரு வினாடி கூட கதாதர் மகாபிரபு பிரிச்சிருக்க மாட்டாரு, மகாபிரபுவும் கதாதர் பிரிச்சிருக்க மாட்டாரு. அவ்வளவு அன்பு. சின்ன பிராயத்திலிருந்தே ஒன்னா விளையாடுறது, ஒன்னா படிச்சது, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இப்படியே வளர்ந்து வர்றாங்க. நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு பாண்டித்ய லீலை வெளிப்படுத்தினார். நவதீபத்திலே ஒரு பெரும் பண்டிதனா வளம் வந்தார். யாரும் தர்க்கத்துல நிமாயை ஜெயிக்க முடியாது. பெரிய ஸ்காலர், பெரும் பண்டிதர் நிமாய் பண்டிட். நல்ல தாமரைகள் போல கண்கள், அழகான சுருள் கூந்தல், மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாரு, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜாவது அம்புத முஜு, கனகாவதார், பொன்னிறமான நேனி, திருநேனி சைத்தன்ய மகாபிரபு. எல்லோரும் அவருடைய அழகுல மயங்கினாங்க. ஆனா மகாபிரபு என்ன பண்ண, பக்தியை வெளிப்படுத்தல. அவர் ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு பண்டிதனை போல இருக்கார். அப்ப கதாதர் கூட மணிக்கணக்கா மகாபிரபு ஆர்கியூ பண்ணுவார், வாதம் செய்வார். ஏன்னா கதாதர் குழந்தையிலிருந்தே கிருஷ்ண பக்தர். சின்ன பிராயத்திலிருந்து கதாதருக்கு பகவான் மேல அவங்க அன்பு, கிருஷ்ணர் மேல.
சதா நாம ஜபிச்சுட்டே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார், மகாபிரபு கதாதரை டீஸ் பண்ணுவார், கதாதரை சீட்டி பார்ப்பார். நீ ஏன் கிருஷ்ணநாமம் சொல்ற, பிரம்மந்தான சிறந்தது அப்படின்னு தப்பு பண்ற, வாதம் செய்வார். கதாதரும் ரொம்ப பொறுமையா பணிவா எளிமையா சொல்வார், இல்ல இல்ல கிருஷ்ணரே பரம புருஷா, அவர் தான் பகவான். மகாபிரபு என்ன பண்ணுவாரு, முக்தினா என்ன, கதாதருக்கு முக்தினா என்ன, கதாதர் சொல்வார் முக்தினா பகவானுக்கு சேவை பண்றது, இல்ல இல்ல முக்தினா அப்படி மகாபிரபு கதாதர் என்ன சொன்னா அந்த கவுண்டர் ஆல்ரெடி பண்ணி அவரை பேச விடாம பண்ணிக்கிறார். கதாதர் சொல்றாரு, நீ ஏன் வீணா டைம் நேரம் வீணு, இந்த மாதிரி வீண் வரட்டு தத்துவம் ஏன் பேசி நேரத்தை வீண் பண்ணு, பக்தி பண்ணாம நீ. அப்ப நிமாய் சொல்வாரு, கதாதர் ஒரு நாள் பாரு, என்னை பார்த்து ஓடுற எல்லா பக்தர்களும் என் கூட இருப்பாங்க. ஏன்னா நிமாய் பண்டிதரை பார்த்தாலே முகுந்த தத்தா ஓடிடும். முகுந்தாவுக்கு என்னன்னா அவரும் நல்ல ஒரு கிருஷ்ண பக்தர், எப்பவும் பகவான் நாமத்தை ஓதிட்டு இருப்பாரு. மகாபிரபு முகுந்தாவை பிடிச்சு வச்சு அவர்கிட்ட ஆக்கி பண்ணுவார். முகுந்தாவும் மகாபிரபுவும் நவதீப் தெருக்கள் உருண்டு பிறந்துவாங்க கங்கை கரையை. ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில் முகுந்தா ஓடிவார். அப்ப முகுந்தா என்ன நினைப்பாரு, இந்த மாதிரி நிமாய் கூட பேசி பேசி நேரம் தான் வீணா போகுது, நிமாய் இதுக்கு மாதிரி வரன்னா அடுத்த தெருவழியா ஓடிவார் முகுந்தா. டைம் வேஸ்ட், நேரம் வீணா. அந்த நேரத்துல நான் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிடுவேன், எக்ஸ்ட்ரா கூடுதலா 2 மாலை ஜெயிச்சிடலாம். அப்ப முகுந்தா ஓடும் போது நிமாய் சொல்ல, முகுந்தா நீ ஓடுற, இப்போ ஓடு ஓடு, ஒரு நாள் நீ வந்து என் கூடயே இருக்க போற, என்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ பாருங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு மகாபிரபு இன்டைரக்டா சொல்றாரு. ஃபியூச்சர்ல பின்னாடி வரக்கூடிய காலத்துல நாம சங்கீர்த்தனம் தொடங்க போறேன் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு. கதாதர் ரொம்ப ரொம்ப பணிவும் எளிமையும் நிறைந்த ஒரு பக்தர், துளி கூட பௌதிகத்துல பட்டது கிடையாது. சின்ன வயசுலயே சிறுவனாக இருக்கும் போதே அப்படிதான். அப்போ ஒரு நாள் நவதீபத்துக்கு ஈஸ்வரபுரி வந்திருந்தார். ஈஸ்வரபுரி பெரும் பக்தர், மாதவேந்திரபுரியோடைய பிரதான சீடர். மாதவேந்திரபுரியுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றவர், ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு சீடர். மாதவேந்திரபுரியோட ரொம்ப பணிவான ஒரு பக்தர். அவர் நவதீபத்துல வந்து கோபிநாத் ஆச்சாரிய வீட்டுல தங்கி இருக்கார். அப்ப கதாதர் வந்து என்னன்னா, நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் வந்தாலும் போய் அவங்க தரிசனம் பண்ணுவாரு, சேவை பண்ணுவாரு. ஈஸ்வரபுரி வந்துட்டு கேள்விப்பட்டோடனே கதாதர் பண்டிதர் போய் அவருக்கு சேவை பண்றாரு, அவர் தரிசனம் பண்ண போனார். சின்ன பையன் தான். அந்த சின்ன வயதில் உள்ள அந்த பையனுக்கு, அந்த பாலகனுக்கு பகவான் மேல உள்ள அன்பு, பக்தி, பௌதிகத்துல பற்றின்மை இதெல்லாம் கண்டு ஈஸ்வரபுரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மடியில உட்கார வச்சு அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். ஈஸ்வரபுரி கதாதர மடியில உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட அன்பு பண்ணுவார். அந்த வேலையில ஈஸ்வரபுரி வந்து கிருஷ்ண லீலாமர்னு ஒரு புக்கை எழுதியிருந்தார். கிருஷ்ண லீலாமர் அதை வந்து கதாதருக்கு அப்படியே சொல்லி கொடுத்தார். அந்த புஸ்தகத்தில் உள்ள ஸ்லோகங்கள் கதைகள்லாம் அந்த அளவுக்கு பிரியம் ஈஸ்வரபுரிக்கு கதாதர் மேல. அது மாதிரி சின்ன வயசுல இருந்தே கதாதர் பண்டிட் ரொம்ப எளிமை, பணிவு, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லாம் தெய்வீகமா இருக்கும். துளி கூட கர்வம் கிடையாது. இப்படியே நிமாய் பண்டிதர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் பாண்டியத்திலேயே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெகநாதனுடைய மறைவுக்கு அப்புறம் நிமாய் பண்டிதர் கயா போனார். கயால போய் அப்பாவுக்கு ஸ்ராத்தம் கொடுக்கறதுக்காக போனார். முதல் முறை ஈஸ்வரபுரியை வந்து மகாபிரபு நவதீபத்தில் சந்திக்கிறார். அப்போ அவர் நிமாய் பண்டிதர் அந்த சங்கீதத்திலும் தொடங்கல. அப்போ மகாபிரபு ஈஸ்வரபுரி தன் வீட்டுக்கு வரவழைச்சு அவருக்கு பிரசாதம் கொடுத்து சேவை பண்ணார். அது ஒரு முறை. 2வது முறை கயையை வச்சு சந்திக்கிறார். கயால வந்து அவங்க அப்பாவுக்கு ஸ்ராதம் கொடுத்து போயிருந்தாரு. அப்போ ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். அப்படியே சாஷ்டாங்கமா ஈஸ்வரபுரிய திருப்பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணார். என்னுடைய கயா யாத்திரை முழுமை அடைந்தது. நான் வந்து என் அப்பாவுக்கு வந்து ஸ்ராதா வந்து இறுதி சடங்கு பண்ணி அவருக்கு வந்து இந்த அந்திம கிரியெல்லாம் பண்ணி அவர் ஆன்மாவுக்கு நான் மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண வந்தேன். ஓ பிரபு, ஓ ஈஸ்வரபுரி பிரபுபாதரே, ஓ குரு மகாராஜ், நான் உங்களுடைய திருவடியை சேவித்தது, உங்களை போல ஒரு தூய்மையான வைணவருடைய திருவடியை சேவித்ததுனால எண்ணற்ற மூதாதைகள் ஒருத்தனால விடுவிக்க முடியும். ஒரு தூய்மையான வைஷ்ணவர், ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தரை நம் வாழ்நாளில் தரிசனம் செய்தோம்னா பல பிறவிகளா நம்முடைய முன்னோர்கள் நம்மளால விடுவிக்க முடியும். அது மட்டும் இல்ல, என்னுடைய கயா வந்த யாத்திரையும் முழுமையா இருந்துச்சு உங்களுடைய திருவடியை சேவிச்ச மாத்திரம். இப்ப ஈஸ்வரபுரிய தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு அதுக்கு பிரசாதம் கொடுத்து அன்பு பரிமாற்றம் பண்ணாரு. அப்பதான் மகாபிரபு கேட்டாரு, என்ன உங்க சீடரா எடுத்துட்டேங்க,
எனக்கு தீட்சை கொடுங்க. மகாபிரபு ஜெகத்குரு, இந்த உலகத்துக்கே அவர் தான் ஆச்சாரியர், கீதாச்சாரியர். உலகத்துக்கு கீதை கொடுத்த ஆச்சாரியர் மகாபிரபு கிருஷ்ணன். ஆனா அவரு ஈஸ்வரபுரி தன் குருவா எடுத்துட்டார். காரணம் என்னது? அந்த அளவுக்கு பணிவான ஒரு பக்தர் ஈஸ்வரன். எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் மாதவேந்திரனுடைய இறுதி காலத்தில் அவருக்கு பணிகளை செய்தார். அதனால குருவுடைய கருணையை முழுவதும் பெற்றார். மகாபிரபுக்கே குருவாயிட்டார் ஈஸ்வரபுரி. அது பகவானுடைய கருணை. தன் பக்தனுக்கு முகம் சுளிக்காம எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம சேவை செஞ்சதுனால மகாபிரபு ஈஸ்வரபுரி தன்னுடைய குருவை இருக்கிட்டார். அவருக்கு இந்த ஹரிநாமம் பெற்று திரும்புவார். ஈஸ்வரபுரிக்கு மகாமந்திரம் பெற்றிருந்த பிறகு கேட்ட பிறகு மகாபிரபு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், அவருக்கு ஒரு மாற்றம். நிமாய் பண்டிட்டுங்கிற கர்வம் எல்லாம் விட்டு அவர் பெரும் பக்தராக கண்ணை கையெல்லாம் உயர்த்தி கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர், கங்கை மழைக்காலத்தில் கரை புரண்டு வரும். அந்த மாதிரி மகாபிரபு கண்ணில் இருந்து அருவி போல கண்ணீர் உடம்பெல்லாம் நிறைந்து தெருக்கல்ல ஓடும். நம்ம கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா? சாத்தியமாகுமா? அது மகாபிரபு போன்ற தூய்மையான பக்தர்களுக்கே சாத்தியமாகும். நம்மை போல உள்ளதால் புரிந்து கொள்வதற்கு கடினமான, நம்மை போல ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கள் இந்த நிலைகளை புரிந்து கொள்ள கடினமான. மகாபுருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அருவி மாறி வருது. கிருஷ்ணா 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 சதா நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. நவதீபதி திரும்ப வந்தாரு, கையெல்லாம் உயர்த்தி கிருஷ்ணநாமத்தை பாடிட்டு அவரை சிரிக்கிறாரு, அழுகிறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. தரையில உருண்டு பெறல, ஒரு தங்கமலை தரையில் உருண்டு பெறுவது போல மகாபிரபு பிறகு வந்திருக்கிறார். முதல்ல ஸ்ரீ ரமாய் பண்டிதர் ஒரு பக்தர் பாடுகிறார். மகாபிரபு பார்த்த உடனே ரமாய் பண்டிதர் மகாபிரபு பார்த்தோன்னு பெரும் ஆச்சரியம். யாரு இது? நம்ம நிமாய் தானா? என்ன ஒரு ஆச்சரியம்! நிமாய் இப்படி கிருஷ்ணநாமம் சொல்றாரு, இப்படி பக்தி பண்றாரு. ஆச்சரியம் ஆயிடுச்சு ரமாய் பண்டிதர். மகாபிரபு கேட்கிறார், ரமாய் பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்குறாரு, அத்வைதாச்சாரிய பக்தர்களை எங்க போனாங்க? நான் அவெல்லாம் பார்க்கணும், அவெல்லாம் பார்க்கணும். அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கிருஷ்ணர்களை அனுபவிச்சிருக்காங்க. அதை நான் இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீடு செய்யறேன். இன்னைக்கு சாயந்தரம் நான் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வருவேன். எல்லா பக்தரையும் வர சொல்லுவேன், எல்லாரையும் அங்கே நான் சந்திக்கிறேன். சுக்லாம்பர பிரம்மச்சாரி ரொம்ப எளிமையான ஒரு பக்தர், ஏழை பிராமணன். பிக்ஷை எடுத்து சைடில் ஒரு தோல்பை மாடி இருப்பார். பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை பிரசாதமா சாப்பிடுவார். அது கூட எளிமையா உணவு பண்ணி சாப்பிட்டு கீர்த்தனத்தில் மகாபுருடைய சங்கீதத்தில் கலந்துக்குவார். ஏற்பட்ட ஒரு பக்தர். அவர் வீட்டுக்கு நான் வரேன், நீ எல்லா பக்தரையும் வர சொல்லுங்க. அம்மாவை பண்ணி சந்தோஷத்துல ஓடி வர, ஓடி வந்தா எல்லா வைணவர்களும் ஸ்ரீவாஸ்தவரா வீட்டுல இருக்காங்க. அத்வைதாச்சாரியர், கதாதர பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா, எல்லா ஜெகதானந்த பண்டிட், எல்லா பக்தர்களும் இருக்காங்க. அம்மா மூச்சு வாங்கி ஓடி வர, எல்லாம் கேட்க நம்ம ஏன் என்னாச்சு, எப்படி ஏன் தலை குத்திட்டு ஓடி வர? தலைகால் குத்திட்டு ஓடி வந்தார். கண்ணிலிருந்து கண்ணீர் ஒரு கேரான, பேச முடியல ஒரு நாள். பக்தர்களுக்கு என்ன இப்படி ஒரு சந்தோஷம், என்ன நடந்தது? அதிசயம் அதிசயம், அற்புதம், ஆச்சரியம், என்ன நடந்தது? நம் என்னோடைய பாத்திரி பகவான் ஏற்றுக்கொண்டார். நிமாய் பண்டிதர் பெரும் பக்தர் ஆகிவிட்டார். நாமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், அழுதுகிட்டே இருக்காரு. நிமாய் பண்டிதர் பெரும் பக்தர் ஆகிட்டார். வைணவர்களாம் ஹரிவால் ஹரிவால் தலைகால் குத்திட்டு நடனம் பண்ண. இப்ப எங்க இருக்காரு? எல்லாரையும் சாயந்தரம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, எல்லாரும் போனாங்க. இதை கதாதர் கேட்டுட்டு இருந்தாரு. கதாதர் பண்டிதர் கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாரு. கதாதர் மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுல போய் ஒழிச்சுக்கிறாரு. பின்ன பக்தர்கள்லாம் வந்தாங்க, மகாபிரபு வந்தார். மகாபிரபு பார்த்த உடனே பக்தர்கள் பெரும் அடிச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சதா கிருஷ்ணநாமத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு. கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படி பெருக்கெடுத்து உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் எவ்வளவு அற்புதமா கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளவு காலம் பகவானுக்கு பக்தி பண்றீங்க, அன்பு பண்றீங்க, சேவனம் பண்றீங்க. நான் இவ்வளவு நாள் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேன். அப்ப உள்ள மகாபிரபு இந்த மாதிரி அன்பு வெளிப்படுத்தும் போது உள்ள இருந்து ஒரு கதாதரனால தாங்க முடியல. கதாதர் அழுகிறார்.
அழுக சத்தம் கேட்குது. அப்போ மகாபிரபு கேட்கிற, உள்ள யார் இருக்கா? உள்ள யாரு? யாரும் அழற மாதிரி இருக்கேன். அப்ப பக்தர்லாம் சொன்னாங்க, மகாபிரபு அது உங்க கதாதர், உங்க கதாதர் தான் உள்ள இருக்காரு. கதாதர், கதாதர் வா வெளியே, வாங்க வெளியே. கதாதர் ஓடி வந்து மகாபலி திருப்பாதத்தை பற்றி கொண்ட கண்ணில் ஒரு கண்ணீராலே மகாபலி பாதங்களுக்கு செய்யப்பட்ட மகாபிரபு அப்படியே ஒரு தோளோடு இருந்து கட்டி தழுவிட்டார். 2 பேரும் அப்படி அழுறாங்க. அவ மகாபலி சொல்ற, கதாதர், கதாதர், நீ சின்ன பையன், குழந்தையிலிருந்து நீ எந்த மாதிரி பகவான் மேல அன்பு வச்சிருக்க. உனக்கு பௌதிகத்துல பற்றுதல் கிடையாது, உனக்கு பகவான் மேல அன்பு, பிரியம், பிரேமம், அவ்வளவு அன்பு உனக்கு. ஆனா நான் பாரு, என் வாழ்நாள் இவ்வளவு காலம் நான் வீணடிச்சிட்டேன். வீணா மறுட்டு தத்துவம் பேசி நேரத்தை வீணாக்கிட்டேன். எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இல்லை. நீங்க எல்லாம் என்ன ஆசீர்வாதம் பண்ண ஒரு பக்தர்க்கு மகாபிரபு எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இல்லை, நான் எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு அறியறது, எப்படி நான் கிருஷ்ணரை பார்க்கறது, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே அழுது மயங்கி வந்தது. எல்லா பக்தரும் மகாபலி திருப்பாதத்தை பற்றி கொண்டது. அப்ப அன்று முதல் மகாபிரபு கீர்த்தனம் ஆரம்பிச்சார். சங்கீர்த்தனை எல்லா பக்தரும் ஒன்று கூடி கீர்த்தனம் பண்ண. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, கதாதர் பகிட்டு எல்லாம் அப்படியே நடந்து வர்றாங்க. ஒரு அழகான ஒரு தோட்டம், நல்ல ஒரு ஃப்ளவர் கார்டன், பூந்தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள வந்தோடனே மகாபிரபுக்கு பிருந்தாவனம் ஞாபகம் வருது. கங்கை கரையில் ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்தோடனே மகாபிரபு பிருந்தாவன் ஞாபகம் வந்துச்சு. அப்போ மகாபிரபு கிருஷ்ணர் தான் அந்த ராதையோட பாவத்தில் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ணன் நகே. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண ராதையோடைய பாவத்தில் இருக்கு. அப்போ கிருஷ்ணருடைய நினைவு அந்த தோட்டத்தை பார்த்த உடனே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய நினைவு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய மயங்கள். இப்ப கதாதர் வந்து அந்த தோட்டத்தில் அழகான மலர்கள் எல்லாம் பறித்து மாலையாக கொடுத்து மகாபிரபு சொல்றார். முகுந்த தத்தை அழகா பாடுவார். இப்ப நான் தான் பாடினா நீங்கள ஓடிடுவீங்க, கழுத கத்துற மாதிரி. முகுந்த தத்தாவுடைய வாய்ஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கும், இனிமையா தேன் போன குரல். அப்ப குருவுற ஒரு ஆழத்துல முகுந்த தத்தா பாடுற. நித்யானந்த நடனம் ஆடுற, அத்வைத ஆசிரியர் ஆராய்ச்சி பண்றாங்க. கதாதர் வந்து மாலையெல்லாம் தொடுத்து மகாபிரபு சொல்றார். வீட்டு வந்த பிருந்தாவனிலே எப்படி கோபிகள்லாம் கிருஷ்ணனை வழிபாடு செஞ்சாங்களோ அது போல மகாபிரபுவை எல்லாரும் வழிபாடு செஞ்சாங்க. அழகான ஒரு தோட்டத்தில் இப்படி நவதீபத்துல மகாபிரபு கதாதர் பண்ணிட்டு எல்லாரும் அன்பு பரிமாற்றம் பண்றாங்க. ஒரு நாள் மகாபிரபுக்கு என்னன்னா, மகாபிரபு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாரு. அப்படியே அவர் கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணன் மேல அன்பு நாளுக்கு நாள் அதிகம், அவருக்கு அதிகமாயிட்டே இருக்கும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க? ஒரு பைத்தியக்காரனை போல கிருஷ்ணனை தேடுவார், ஓடுவார், தரையில விழுந்து பரவ அழுவார், மயங்கி விழுந்துருவார். சச்சி மாதா ஒரே பயம், பயமா இருக்கு. இவன் நிம்மாய் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் அழுகுறாரு, சில நேரம் ஓடிடுறாரு. எப்ப என்ன நடக்குமோன்னு ஒரு நிமிஷம் சச்சி மாதா பயந்துட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு தன் நிலையை மறந்து மகாபிரபு பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. பக்தியில பரம உன்னதமான ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ ஒரு நாள் மகாபிரபு வந்து கிருஷ்ணர் எங்கேயும் தேடி ஓடுறாரு. இங்கே ரூம் அறைக்குள்ள ஓடுறாரு. அப்ப அந்த நேரம் கதாதர் அங்க வர்றாரு மகாபிரபு வீட்டுக்கு. கதாதரை பார்த்த உடனே மகாபிரபு, கதாதர் கதாதர் கிருஷ்ணா எங்க, கிருஷ்ணா எங்க, கிருஷ்ணன் என்ன விட்டு போயிட்டாரு, கிருஷ்ணாவனை பார்க்க முடியல, கிருஷ்ணவனை இப்பயே பார்க்கணும். சச்சி மாதாக்கா ஒரே கவலை, அழுது பார்த்துட்டு என்ன பண்றது நிமாய. அப்போ கதாதர் சொன்னாரு, நிமாய் கௌரங்கா பொறுமையா இருங்க, கிருஷ்ணன் வருவார். இப்படி எல்லாம் வந்து பண்ணா கிருஷ்ணன் வரமாட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கிருஷ்ணன் வருவார். கிருஷ்ணா உங்க இதயத்தில் இருக்காரு, கிருஷ்ணா உங்க இதயத்தில் இருக்காரு, ஒரு நாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே மகாபிரபு நகத்தை கொண்டு ஹிருதயத்தை பிளக்க போய், கிருஷ்ணா இதயத்துக்குள்ள இருக்காரு, அப்ப நான் பார்க்கணும்னு நகத்தை கொண்டு ஹிருதயத்தை பிளக்க போயிடுவேன். உடனே கதாதர் வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு, இப்படி எல்லாம் பார்க்க முடியாது, நீங்க நல்லா நாம ஜெபம் பண்ணுங்க, அமைதியா இருக்கு, கிருஷ்ணா ஒரு நாள் தரிசனம் கொடுப்பாரு. கதாதர் சொன்ன உடனே மகாபிரபு அமைதியாயிட்டு. இதை பார்த்த உடனே சச்சி மாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப கதாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டாங்க சச்சி மாதா.
கதாதர் நீ ஒருபோதும் நிமாய் வச்சிருக்க, ஒருபோதும் நிமாயை விட்டு நகர்ந்து எப்பவுமே நிமாய் கூட இருக்கணும். நீ நிமாய் கூட இருந்தீங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நீ சொன்ன நிமாய் கேட்டு சொன்னீங்களா? என்ன சொன்னாரு? பொறுமையாரு கிருஷ்ணா இதயத்தில் இருக்காரு. ஹிருதயத்தை பிளக்கு போயிட்டாரு மகாபுரு. ஹிருதயத்தை பிளக்கு போனாரு. உடனே கதாதர் கை பிடிச்சிட்டாரு. இருங்க நிமாய் இப்படி பண்ணக்கூடாது, கிருஷ்ணா வருவார், பொறுமையா இருக்கு அப்படின்னு நிமாய் அமைதி மகாபுரு. அப்போ சச்சி மாதா சொன்னாங்க, நீ ஒரு நாளும் நிமாய் எடுத்து நிமாய் கூட இருக்கு. கதாதரும் நிமாயும் உடன் ஓர் உயிர் போல. ஒன்னாவது நிமாயை கூட கதாதர் பார்க்காம இருக்க முடியாது, சைத்தன்ய மகாபுரு கதாதர் பார்க்காம இருக்க முடியாது, அவ்வளவு அன்பு. இப்படி நவதீபத்துல முழு சங்கீர்த்தனம் லீலைகள் முழுதும் கதாதர் அவர் கூட இருந்தார். சைத்தன்ய மகாபுரு கூட மகாபுரு ஒரு நாள் முடிவு பண்ணாரு, சன்னியாசத்துக்கு ஜெகநாதபுரி போல. எல்லா அழகான பக்தர்கள்லாம் அத்வைதாச்சாரியா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஜெகதானந்த பண்டிட் எல்லாம் அழகான மகாபுரு எங்களுக்கு போயிட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? யாருக்கு மகாபுரு யாரால் தடுக்க முடியும்? இப்ப கதாதர் அழக மகாபுரு எங்களுக்கு போயிடல, நீங்க ஜெகநாதபுரி சன்னியாசத்துக்கு போயிடுவீங்களா? கதாதர் அழக. அதே சமயம் மகாபுரு பூர்ணமான சுதந்திரம், முழுமுதற் கடவுள், யாரு அவர் தடுக்க முடியும்? அவர் முழு சுதந்திரமானவர். அப்ப கதாதர் முடிவு பண்ணாரு, ஓகே மகாபுரு சன்னியாசத்துக்கு போன நானும் ஜெகநாதபுரியோட நானும் சன்னியாசத்துக்கு அங்கே இருக்கு. மகாபுரு விட்டு நான் ஒரு காலம் பிரிய மாட்டேன். இப்படி வாழ்நாள் முழு பிரம்மச்சரிய விரதம் இருந்தார் கதாதர் பண்டிட். மகாபிரபு சன்னியாசத்துக்கு ஜெகநாதபுரி போனோடனே கதாதரும் உடன் சென்றார். உடன் சென்று ஜெகநாதபுரியில அவரும் சன்னியாசி, சேத்திர சன்னியாசி. சேத்திர சன்னியாசினா அவங்க எங்கேயுமே போகணும்னா ஒரு தாமத்திலேயே தான் இருப்பாங்க. தாமத்தை விட்டு ஒரு அடி வெளியே போக மாட்டாங்க. எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் ஒரு கடினமான ஒரு தமம். யோசிச்சு பாருங்க, உங்களை வீட்டை விட்டு வெளியில வர லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்ல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, நம்மளால போகாம இருக்க முடியல. பக்தர்களுக்குள்ள தாங்க முடியல, வெளியில போக முடியல, யாரையும் பார்க்க முடியல, யாருக்கும் பேச முடியல. 4 சவத்தை விட்டு வெளியே போக முடியாது இல்லையா? அதான லாக்டவுன் 141 போட்டாங்க. 4 சவத்தை விட்டு வெளியே போக முடியாது. அது போலதான் சேத்திர சன்னியாசி. சன்னியாசம் ஒரு சேத்திரத்துல இருந்து சன்னியாசம் எடுத்துட்டு அந்த சேத்திரத்தை விட்டு ஒரு அடி வெளியே போகணும். வாழ்நாள் முழுதும் அங்கேயே கழிக்கிறோம். அப்போ கதாதருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எனிவே நான் ஏன் கருத்து போன மகாபிரபு இங்க இருக்காரு, மகாபிரபு ஜெகநாதபுரியில இருக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அவர் ஜெகநாதபுரியில இருக்க போறாரு, நானும் ஜெகநாதபுரிக்கு வெளியே போக மாட்டேன், நானும் இங்க சன்னியாசி அங்கே தங்கிட்டு மகாபிரபு சேவை பண்ண. இது ஒரு அழகான ஒரு நவதீப்ல இருக்கும்போது நடந்தது. இது ஜெகநாதபுரிக்கு மகாபிரபு சன்னியாசி எடுத்ததுக்கு அப்புறம் கதாதரும் பூரி சன்னியாசி எடுத்திருக்காரு, சேத்திர சன்னியாசி. அதுக்கு முன்பாக நவதீப்ல இருக்கும் போது நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் வந்தாலும் உடனே முகுந்த தத்தா போய் அவருக்கு சேவனம் பண்ணுவார். அப்போ முகுந்த தத்தா என்ன பண்ணுவாருன்னா நிறைய பக்தர்களையும் கூட அழைச்சிட்டு போவார். அப்போ ஒரு நாள் நவதீபத்துக்கு புண்டரி வித்யாநிதினு ஒரு ஆச்சாரி. புண்டரி வித்யாநிதி பிரேமநிதி, கிருஷ்ண பிரேமத்துடைய சொரூபம், கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம் புண்டரி வித்யாநிதி. அதனால ஒரு ஆச்சாரியர் நிறைய பேர் உண்டு, ஆச்சாரிய நிதி, பிரேமநிதி, வித்யாநிதி. சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் கீர்த்தனம் பாடிட்டே போனார். அவர் எப்போ ஹரே கிருஷ்ணா மதுரை கீர்த்தனம் பாடுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு நாள் என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு, திடீர்னு புண்டரீகா வித்யாநிதி அப்படி பாடுறாரு. பக்தருக்குள்ள ஒரு ஆச்சரியம், என்ன மகாபிரபு வித்தியாசமா ஒரு பாட்டு பாடுறாரு. எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் பாடுறாரு, புண்டரீகா பாடுறாரு. ஒருவேளை பகவான் கிருஷ்ணனை கண்கள் தாமரை இதழ் போல புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன், தாமரை இதழ் போல காதுவரை என்ற கண்கள். ஒருவேளை கிருஷ்ணரை நினைச்சு பாடுறாரோ புண்டரீகன். சரி, அப்படி வித்யாநிதி கிடையாது. அப்ப கிருஷ்ணரை பாடல மகாபிரபு வேற யாரையும் பாடுறாரு. அப்ப பக்தர்கள் கேட்டாங்க, மகாபிரபு யார் அது, புண்டரீக வித்யாநிதி யாரு? அப்போ மகாபிரபு
10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறார் புண்டரீக மகிமை. பாருங்க, தன்னுடைய பக்தனுடைய மகிமையை மகாபிரபு எவ்வளவு உச்சாரமா சொல்றாரு. நம்ம யாரோ ஒரு பக்தர் அப்படி புகழணும், நம்மளுக்கு நாமே புகழ்ந்துக்குவோம். அப்படிங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி யாரு இல்லைங்க. ஆனா மகாபிரபு பக்தர்களை 10 இதழ் கொண்டு வர்ணிப்பார். புண்டரீக பிரேமத்தின் சொரூபம். அவர் பிரேம நெறி. நீங்க எல்லாம் ஒரு நாள் அவர் பார்க்க போறீங்க. அவர் கிருஷ்ண பக்தியின் அன்பின் சொரூபம். அவர் எனக்கு தந்தை போல, அவர் எனக்கு அப்பா மாதிரி. நான் அவர் மேல அப்போ அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் நவதீப் வருவாரு, நீங்களாம் பார்க்க போறீங்க. அதே மாதிரி ஒரு நாள் புண்டரீக நவதீப் வந்தார். அப்ப முகுந்ததத்தா ஓடி கதாதர் சொல்ற, கதாதர் ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு நவதீப்புக்கு, நான் சேவை பண்ண போறேன், நீ வரையாங்க. கதாதர் சொல்றாரு, என்ன இப்படி கேட்டீங்க? வைஷ்ணவ சேவை பண்ணதான வாழ்க்கையே, யாருக்குதான் விருப்பம் வராது? என்னையும் அழைச்சிட்டு போங்க, நான் வரேன். முகுந்ததத்தா கதாதரையும் அழைச்சிட்டு வர. புண்டரீக ஒரு அழகான அரண்மனையில மாளிகையில தங்கி இருக்காரு. நல்ல ஆப்புலண்டான ஒரு பேலஸ். அவருக்கு இன்னொரு வீடு இருந்தது நவதீப்ல. அவரு பங்களாதேஷ், சிட்டகாங் தான் அவருடைய ஊர், பங்களாதேஷ். அங்கிருந்து இங்க நவதீப்ல ஒரு வீடு, ஒரு பெரிய அரண்மனை, ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, பெரிய ராயல் ஃபேமிலி, பெரிய ஜமீன்தார் குடும்பம். புண்டரீக பெரிய அரண்மனை, நல்ல பழிவுகள் எல்லாம் போட்டு, நல்ல கண்ணாடி அறை, ஆபரணங்கள்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி, எங்க பார்த்தாலும் கேனாபி கிளாத், அப்படி சில்க் கிளாத், பட்டு வஸ்திரமெல்லாம் தொங்குது. பார்த்தா புண்டரீக உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஒரு சில்க் கொடுத்தா, நல்ல ஆடம்பரமான ஜுவல்ஸ் ஆபரணம் எல்லாம் அணிஞ்சிருக்காரு. நல்லா அப்படியே கூந்தல்லாம் அப்படியே தலைமுடி, நல்ல ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ், நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பெரிய பண்ணையார் போல, நம்ம ஊர்ல பண்ணையாரு விட்டால் போல விட்டால். சுத்தி 4 பேர் சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் சாமரம் வீசினாங்க, 4 பேர் சேவல் பண்றாங்க, 10-15 பேர் இருக்காங்க. நல்ல ஜபர்தஸ்தான ஆளுங்க. அவர் அப்படி ஒரு அழகான குஷன் பெட்டு, பட்டு மெத்தையில் உட்கார்ந்துருக்காரு. பட்டு மெத்தையில் குட்கா குடிச்சிட்டு இருக்காரு. குட்கா பைப் இருக்குல்ல, குட்கா பைப் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு கதாதர் பார்த்தாரு. என்னது? கதாதர் இளம் வயது, சின்ன வயதுல இருந்து அவருக்கு எதுவுமே பட்டுதல் கிடையாது. அவர் ஒரு துறவி, ஒரு சைண்ட், தானே உணர்ந்த ஆத்மா. அவர் என்ன வைஷ்ணவர்னா ஒரு துறவியா இருப்பாரு நினைச்சு வர்றாரு. வைஷ்ணவர்னா என்ன, அவருக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்காது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய வைஷ்ணவருக்கு சேவை பண்ண போறோம், ரொம்ப உச்சகமா வந்தாரு. பார்த்தா அந்த அரண்மனையும் ஆடம்பரமான மாளிகையும் சேவகர்களும் அந்த பட்டு வஸ்திரங்களும் முத்து பனி மாலைகளும் அவருடைய தோற்றமும் கண்டு ஆச்சரியப்பட்டார். என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு? யார் இவரு? இவர் ஒரு வைஷ்ணவர்னு சொல்லி முகுந்ததத்தா என்னைக்கு எது கூப்பிட்டு வந்தாரு? இவர் பார்த்த வைஷ்ணவர் மாதிரியே தெரியல, இவருக்கு போய் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே. கதாதருக்கு சந்தேகம் வந்துச்சு, எந்த மாதிரி வைஷ்ணவர் இவரு? கதாதருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு முகுந்ததத்தாக்கு தெரிஞ்சு போயிடு. முகுந்ததத்தாக்கு புரிஞ்சிச்சு. இப்ப கதாதருக்கு டவுட் வந்துருச்சு. அப்படி ஒரு புண்டரீக பட்டு மெத்தையில் உட்காந்துருக்கு. அப்போ முகுந்ததத்தா பாகவதத்துக்கு ஒரு ஸ்லோகம் வாசிப்பார். கேட்காண்டோல 3வது ஸ்கந்தத்துல கபில தேவர் தன் அன்னை தேவகுதித்து சொல்றார், கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். அகோ பாக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய அசாத்வி தேவதி தாதி உச்சிதம் அனோன்யம் கிம்பா தயாலு சரணம் பிரபத்யே. கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் இருக்க முடியுமா? ஏன்? தன்னை கொல்றதுக்காக மார்ல விஷம் தடை வந்தான் பூதனா. பூதனா ராட்சசி கிருஷ்ணாவை கொல்றதுக்கு மார்ல விஷம் தடை வந்தான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவளுக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஸ்தானத்தை வந்து அவருக்கு விஷம் குடிச்சிட்டேன், பால் குடிச்சிட்டேன். அம்மாவுடைய பால் குடிச்சா அம்மா தானே. அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அப்போ சுகதேவ கோசாமி சொல்றாரு, இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் இருக்க முடியுமா? இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் இருக்க முடியுமான்னு கேட்ட உடனே புண்டரீக குர்த்தாவை கிருஷ்ணர் கிருஷ்ணா 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 குர்த்தாவை கிழிச்சு அந்த பட்டு கத்தையெல்லாம் கிழிச்சு அப்படியே பஞ்செல்லாம் பறக்குது. அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிருஷ்ணா 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 கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வழி. குர்த்தாவெல்லாம் கிழிச்சிட்டார், மாலையெல்லாம் அறுத்து
பெட்டெல்லாம் கிழிச்சு அவர் கண்ட்ரோல் பண்ண 10 பைல்வான் 10 கனவான் வந்து பிடிக்கிறாங்க, அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. 10 பேர் சேர்த்து பிடிச்சா அவரை பிடிக்க முடியல. அப்படியே கிருஷ்ணா 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 அப்படியே அழுது அழுது அப்படி கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணில் இருந்து அப்படியே மயங்கிடுவார். பேச்சு முச்சே இல்லை. கதாதர் பார்த்து அப்படி கமிச்சு போனாரு. பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் கேட்டவரை இப்பேற்பட்ட பக்தியை வெளிப்படுத்தினாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்கிறாரு. நான் பெரும் குற்றம் இழைத்து விட்டேன், பெரும் குற்றம் இழைத்து விட்டேன், இவருடைய வெளித்தோட்டம் வச்சு நான் இடம் போட்டேனே அப்படின்னு கதாதர் அழுவிட 6 மணி நேரம் அவர் அப்படியே மயக்கத்தில் இருக்க 6 hours ஈஸ்வருடைய அப்படியே சமாதியில் இருந்தார். யாரு? குன்றிகள். 6 மணி நேரம் கழிச்சு அப்படியே நினைவு வருது. சுத்தி முத்தி பார்த்தா அந்த அறையே தலைகீழ மாதிரி அலங்கோலம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்படியே ரொம்ப வெக்கம் வந்துருச்சு. வெக்கமாய் அப்படியே இப்படி பண்ணிட்டேங்க, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இவ்வளவு பேர் முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தான் பெரும் பக்தன்னு காமிச்சிக்க மாட்டேன். பிரபுபாதருக்கெல்லாம் கூட பகவான் மேல அவ்வளவு பிரேமம் உண்டு, ஆனா வெளியில காமிச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மள மாதிரி உள்ளவங்க நகல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை புரிந்து கொள்ள முடியாது நம்மளால. ஒரு பெரும் பக்தர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆச்சாரியர்கள் சுத்த பக்தர்கள்லாம் தன்னுடைய பக்தியை மறைச்சிக்குவாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனா சில வேலைகள்ல அவங்களையும் அறியாமல் வெளிப்பட்டு விடும். பிரபுபாதர் கூட சில நேரம் கிளாஸ் கொடுக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் துணியில கீர்த்தன் பாடுகள் போயிடும். அப்ப கதாதர் முடிவு பண்ணாரு, நான் இவருக்கு பெரும் குற்றம் இழைத்து விட்டு எனக்கு ஒரே வழி என்னன்னா, நான் அவரை என் ஆச்சாரியனா ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவனம் பண்ணணும், அவரை குருவா எடுத்துக்கணும். அப்ப முகுந்தா நான் பெரும் குற்றம் இழைத்து விட்டேன், எனக்கு கொண்டிரி விதையில் தான் ஆச்சரியர் குருவா இருக்கணும், அதை தயவுசெய்து அவர்கிட்ட எனக்கு கருணை வாங்கி கொடுக்கணும். அப்ப முகுந்தார் சொன்னாரு, கொண்டிரி விதை கதாதர் சீடராக ஆசைப்படுறேன். யாருக்கு தான் விருப்பம் இருக்காது கதாதர் போல ஒரு சீடர் வேணும். ஒன்றிய ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஆகட்டும், கதாதரின் சீடனாக ஏற்றுக்கணும். இது போல ஒரு பரிவார சீடன் கிடைப்பது நான் செய்து பார்க்கணும். 2 பேரும் வேற யாரும் இல்லை. ஒன்றிய வித்யாநிதி வந்து ரிஷபானு மகராஜ், கிருஷ்ணலீலையில ரிஷபானு மகராஜ், கதாதர் ஸ்ரீமதி ராஜராணி, ஸ்ரீமதி ராஜராணி கதாதர் பண்ணி ரிஷபானு மகராஜ், ரிஷபானு சுதேதேவி, ரைட், ஆன்மீக பந்தம். அப்ப மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், கதாதர் கொண்டிரி விதையில தீட்சை வாங்கிட்டார். அப்புறம் தான் மகாபிரபு சன்னியாசம் இருந்து ஜெகநாதபுரி போறேன்னு கதாதர் வந்துட்டார், அங்கேயே வந்து தங்கிட்டார். அப்போ ஒரு நாள் யமேஸ்வரன் ஒரு இடம், மகாதேவர் கோயில் இருக்கு ஜெகநாதபுரியில, நீங்க போன இன்னைக்கு போனது பார்க்கலாம், கடற்கரையில் யமேஸ்வர். அங்க மகாபிரபு கதாதரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு அழகான மணல் மேடு. மகாபிரபு கதாதரை டிக் பண்ண சொல்ல தோண்ட சொன்னார். அப்படி தோண்டும் போது அழகான ஒரு விக்கிரகம், கோபிநாத விக்கிரகம். அது மகாபிரபு கொடுத்து, கதாதர் நீங்க இந்த கஷேத்திரத்திலேயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டீங்க, நீங்க கோபிநாதை ஆராதனை பண்ணும், இங்கேயே தங்கிட்டு கோபிநாதர் வர்ஷிப் பண்ணும். அப்ப அந்த கோபிநாதர் கோயில் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், தோட்டா கோபிநாத் கோயில் கடற்கரை பின்னாடி. கதாதர் வந்து அவ்வளவு அற்புதமா தோட்டா கோபிநாதருக்கு சேவை பண்ணுவார். தன்னுடைய கரங்களாலே பூக்களை மாலையா தொடுத்து பிரசாத நிவேதனம் பண்ணி ஆரத்தி எல்லாம் பண்ணி மகாபிரபு தினமும் அந்த கோயிலுக்கு வருவார். தோட்டா கோபிநாத கோயில வந்துட்டு கதாதர் ரொம்ப அழகா பாகவதம் வாசிப்பார். நம்ம மகாபிரபு உட்கார்ந்து கேட்பார். தினமும் மணிக்கணக்கா மகாபிரபு கதாதர் பாகவதம் வாசிப்பார், மகாபிரபு கேட்பார். அப்போ ஒரு முறையும் மகாபிரபு சொன்னார், துருவருடைய சரித்திரம் சொல்லுங்க, பிரகலாத சரித்திரம் படிங்க. பல முறை படிச்சாச்சு, திரும்ப மகாபிரபு கேட்பார். அவ்வளவு ஆர்வம், பிரகலாதனுடைய சரித்திரத்தையும் துருவ சரித்திரம் திரும்ப கேட்பார். மகாபிரபு கேட்கும் போது கதாதர் படிச்சுட்டே இருப்பார். அவ்வளவு அன்பு கதாதர் மகாபிரபு. ஒரு முறை நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், வங்காளத்திலிருந்து வரும்போது பெங்கால் வந்து இந்த கோவிந்தம்பம் ரைஸ் வந்து பெங்கால் ரைஸ் ஸ்பெஷல், அந்த ஒரு நல்ல ஒரு சாதம் கொண்டு வந்து அரிசி கொண்டு வந்து அது கொண்டு கதாதருக்கு கொடுத்து குக் பண்ண சொன்னார். குக் பண்ணி கோபிநாதருக்கு ஆஃபர் பண்ணி கதாதர் வந்து அந்த சாதம் வச்சு குக் பண்ணி சமைச்சு தால் கூட்டு பொரியல் பாயசம்லாம் பண்ணி கோபிநாதருக்கு வேட்டம் பண்ண மகாபிரபு. அப்ப 2 பிரபுக்கும் கதாதர் பரிமாறி அவ்வளவு சுவையான உணவு.
நல்ல சுவையான பிரசாதம். மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மகாபிரபு நித்யானந்தமும் கதாதர் அன்னைக்கு சேவை பண்ணி இன்னும் ஒரு சந்தோஷமா கேட்கிறோம். அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது, மகாபிரபு பிருந்தாவனம் போகணும் முடிவு பண்ணார். பிருந்தாவனம் போகணும் பொழுது சுபத்திரமையாக்கி மகாபிரபு பிருந்தாவனம் போகணும் முடிவு பண்ணார். அப்ப கதாதர் சொன்னாரு, மகாபிரபு உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நானும் வருவேன். அப்ப மகாபிரபு சொன்னார், கதாதர் நீங்க எப்படி வர முடியும், ஏன் கதாதர் வர முடியாது? மகாபிரபு கூட அவர் சேத்திர சன்னியாசம் எடுத்திருக்காரு இல்லையா? என் வாழ்நாள் முழுவதும் சேத்திரத்திலே தங்கி சன்னியாசம் எடுத்திருக்காரு, உறுதி எடுத்திருக்காரு, உறுதி கொண்டிருக்காரு. அப்போ ஜெகநாத சுவாமிக்கு அப்போ மகாபிரபு சொல்றாரு, கதாதர் நீங்க என் கூட வரக்கூடாது, நீங்க பூரியில சேத்திர சன்னியாசம் எடுத்திருந்தா உறுதி பண்ணிருக்கீங்க, நீங்க கோபிநாதருக்கு சேவனம் பண்றீங்க, நீங்க வந்துட்டு கோபிநாதருக்கு யார் சேவனம் பண்ணுவா? இப்ப கதாதர் சொல்றாரு, இல்ல மகாபிரபு முடியாது, என்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது, என் சேத்திர சன்னியாசம் நரகத்துக்கு போகணும், என்னவால் ஆகட்டும், கோபிநாதரை யாரும் வர்ஷிப் பண்றீங்க, எனக்கு நீங்க தான், நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு இருந்தாலும், உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது, நான் வருவேன். ஒரு மகாபுருஷர் இல்ல கதாதர், நான் உன்னை அழைச்சிட்டு போக மாட்டேன், நான் கூட்டிட்டு போக மாட்டேன். கதாதர் அழக மகாபுடைய பாதங்களை பற்றிக்கொண்டு இல்ல மகாபுருவை நீங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. மகாபுரு சொல்றாரு, நான் என்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டேன், நீங்க என் கூட வரக்கூடாது, நீங்க கோபிநாதருடைய சேவனம் செய்வேன், இந்த சேத்திரத்திலே நான் சன்னியாசி இருப்பேன், இந்த சேத்திரத்திலிருந்து வெளியே போக மாட்டேன், கோபிநாதருக்கு சேவனம் பண்ணி உறுதி கொண்டிருக்கீங்க, என்னுடைய விருப்பம். மகாபுரு சொல்றாரு, என்னுடைய விருப்பம் என்னன்னா நீங்க இங்கேயே தங்கி இருக்கணும், ஆனா அதை விட்டுட்டு நீங்க என் கூட வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க விருப்பம், ஆனா நான் விரும்புறது இதுதான், நான் என்ன விரும்புறேன், நீ என் கூட வரக்கூடாது, இங்கதான் தங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்னுடைய வார்த்தையை மதிக்காம உங்க இஷ்டம் போல செய்யணும், நீங்க செஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டோடைய கதாதனால மகாபிரபுக்கு தெரிய முடியல, கோபிநாதருக்கு சேவனம் பண்ண முடியல. மகாபிரபு சொல்லிட்டு அப்படியே போற, நடந்து போற, மகாபிரபு போற வழியே பார்த்து கதாதர் மயங்கி விட்டார். அப்ப என்ன, குருவோடு செல்வதை காட்டிலும் குருவோடைய கட்டளை நிறைவேற்றுவது. மகாபிரபு என்ன சொன்னாரு, நீ என் கூட வர்றதை விட என்னுடைய வார்த்தையை நீ செயல்படுத்துறது எனக்கு முக்கியம். அப்ப குரு, நம்ம எப்பவுமே குரு கூட இருக்க முடியாது. குரு பல இடத்துல பிரயாணம் செய்வார், நம்மளால எப்பவுமே குரு கூட இருக்க முடியாது. ஆனா குருவோடைய கட்டளையை சிறை மேற்கொண்டு செயல்படுத்துவோமே, ஆனால் குரு சந்தோஷமா இருக்கு. அப்ப மகாபிரபுடைய பிரிவு தாண்டி ஹிருதயத்தை கல்லாக்கிக்கிட்டார், அப்படியே உடல்ல இருந்து உயிர் பிரிச்சு போற மாதிரி மகாபிரபு விட்டு போறது. அப்படியே அழுதுட்டே கதாதர் திரும்ப. அப்ப என்ன, மகாபிரபு ரெண்டாவது போக மாட்டேன், கன்னிநாதசால போய் பூகோசாமி சனாதன கோஷம் குடி வச்சுட்டு வந்துடுவாரு. என்ன சொல்லுவாரு, என்னால ரெண்டாவது போக முடியல, காரணம் கதாதர் எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் போகும்போது கதாதர் விரும்பல, நான் பிருந்தாவனம் போறது கதாதர் விரும்பல, அவருக்கு அனுமதி கொடுத்து அதனால என்னால பிருந்தாவனம் போக முடியல. என்ன ஒரு அழகான வீடு, பக்தர்களுடைய அனுமதி இல்லாம பக்தருடைய கருவியில நம்ம பிருந்தாவனம் போக முடியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை கதாதத்தை கேட்டு, கதாதர் நீங்க அனுப்பிச்சா நான் போவேன். கதாதர் சொன்ன, மகாபிரபு நீங்க பூர்ணமான துணை சுதந்திரம், நீங்க முழு சுதந்திரமா இருக்கு, யாரும் உங்களை தடைக்க முடியாது, நீங்க உங்க இஷ்டம் போல செயல்படுறாங்க. கதாதர் தோட்டாக்குடைய சேவையே தன்னுடைய வாழ்நாள் இருந்தது. மகாபிரபு பிரிந்ததுக்கு அப்புறம் கதாதர்னால ஒரு பிரிவு தாங்க முடியல, மகாபிரபு தேவியை விட்டு ஆன்மீக போயிட்டேன். கதாதர் அழுது 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 48 வயசு, அதுவே ரொம்ப வயதான மாதிரி ஆகிடும். உடம்பெல்லாம் தளர்ந்து போய், உடம்பெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப ஜல் ஆயிடுவார். மகாபுருடைய பிரிவு தாங்க முடியாது, மகாபுரு பிரிவு தாங்க முடியாம அழுது அழுது கதாதர் ரொம்ப சோர்ந்து போயிடுவார். அப்ப கோபிநாதருக்கு சேவை பண்ணணும், மாலை தொடுத்துட்டாரு, எழுந்து கோபிநாதருக்கு அந்த மாலையை போட முடியல. கதாதர் எழுதிட்டு முடிக்க முயற்சி பண்ண முடியல, அந்த அளவுக்கு மகாபுரு பிரிவுல அவர் அப்படியே தளர்ந்து போயிட்டார். கோபிநாதர் பார்த்தாரு, சரி கதாதர் கஷ்டப்படணும், அவர் உட்காந்துட்டு, உலகத்திலேயே கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க ஒரு புல்லாங்களை வச்சு எல்லா ஊர்லயும் கிருஷ்ணர் நின்றுட்டு தான் இருப்பார், அங்க மட்டும் கிருஷ்ணன் உட்கார்ந்து இருப்பார். தன் பக்தருடைய சேவைக்காக வேண்டி பகவான் அப்படியே கவர்ந்துட்டு இன்னைக்கு போனாலும் கோபிநாதன் உட்கார்ந்து சேவை சாதிக்க. கதாதருடைய அன்பு பக்தியும் கவர்ந்து
மகாபிரபு அந்த விக்கிரகத்துல போய் தான் மறைச்சேன். இன்னைக்கு நம்ம போனோம்னா பூஜாரி வந்து இந்த தோத்தியை விலைக்கு காமிச்சாருன்னா தொடையில ஒரு கிராக் இருக்கு. அந்த விக்கிரகத்தில் அந்த கிராக் வழியில மகாபிரபு உள்ள போய் மறைச்சிட்டேன். இந்த மகாபிரபு நினைவுல இருந்து 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 கதாதரும் ஒரு நாள் அப்படியே கோபிநாத விக்கிரகத்தில் போய் மறைச்சிட்டேன். இறுதி நித்தியா பவானி நித்தியமாலை இது ஒரு அற்புதமான ஒரு பக்தர். மகாபிரபு கதாதர் மூலமா மகாபிரபு நம்ம 3 முக்கியமான சேவனம் அவருக்கு கொடுத்திருந்தது. மகாபிரபு ஒண்ணு பாகவதத்துக்கு ஹரே கிருஷ்ணா ரைட், பாகவதத்துக்கு அதிகாரப்பூர்வமான, அதாவது நம்ம பாகவதம் பக்தர் இருந்தா கேட்கணும். கதாதர் பாகவதம் படிக்க சொல்லி மகாபிரபு கேட்டார். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? பாகவதம் பக்தர் இருந்துதான் கேட்கணும். ரெண்டாவது, தீட்சை கொடுத்து நிறைய சீடர்கள் உருவாக்கணும். சம்பிரதாயத்தை விஸ்தாரம் பண்ணக்கூடிய சேவை கதாதர் கொடுத்திருந்தார். மூன்றாவது விக்கிரக சேவை, கோபிநாதர் விக்கிரகம். இந்த 3 முக்கியமான சேவை கதாதர் மகாபிரபு கதாதர் கொடுத்திருந்தார். அது 3மே கதாதர் வந்து செவரே செய்து முடிச்சார். இது போல இந்த பூமியில் இருந்தபோது கதாதர் தூய்மையான அன்பு, அந்த கோலோக பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பிரேமம், அந்த அன்பு வெளிப்படுத்தினர். எளிமை, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அன்பு, கருணை, தயை, துறவு, பற்றின்மை, எல்லா குணத்தையும் கதாதர் பண்டிதர் வெளிப்படுத்தினார். மிக உன்னதமான ஒரு நிலை. கதாதர் பண்டிதர் நமக்கு அறிவுறுத்துறார், இந்த மாதிரி குணங்களை வளர்த்து கூட மகாபிரபு நம்ம பிரியமானவர்கள். இந்த மாதிரி குணங்களால் தான் மகாபிரபுவை நம்ம கவர முடியும். பகவானை நம்ம கவரணும்னா நம்ம ஒரு பாண்டியத்தினாலேயோ ஸ்லோகம் படிச்சு சொல்றதுனாலையோ இல்ல வந்து உயர்ந்து கொள்ள பிறப்பினாலையோ அல்ல, எளிமையான பரிவான பக்தியினால். அப்ப இந்த கதாதர் பண்டிதர் அவதாரம் நமக்கு நல்ல பாடம் கற்பிச்சு பகவான்கள் அன்பு, பிரேமம், சுயநலம் இல்லாத சேவை, பற்றின்மை, பௌதியத்துல பகவான் மேல் பற்றுதல் வளர்த்துக் கொள்வது, இந்த மாதிரி குணங்களை நம்ம அடையப்பட வேண்டுமானால் கதாதர் பண்டிதர் கருணை. அதாவது பக்தி சித்தாந்த மகாராஜ் நிறைய கோயில கதாதர் விக்கிரகம் ரெஜிஸ்டர் பண்ணார். நீங்க நவதீப் போனீங்கன்னா கௌடி மடத்துல கௌர் கதாதர் விக்கிரகம். சைத்தன்ய மகாபிரபு இடது பக்கம் கதாதர் இருப்பார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு நடுவுல வலது பக்கம் நித்யானந்த பிரபு, இடது பக்கம் கதாதர். எதனால வலது பக்கம் நித்யானந்த பிரபு இடது பக்கம் கதாதர் இருக்காரு? நம்ம விட வயதுல பெரியவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, பலராமர் வந்து நித்யானந்தர். அப்ப மகாபிரபு அவர் எப்படி வச்சிருந்தாரு? ரைட் ஹேண்ட் சைடு வச்சிருக்காரு. கிருஷ்ண பலராம் விக்கிரகம் பாருங்க, கிருஷ்ணர் இடது கை பக்கம் இருப்பாரு, பலராமர் வலது கை பக்கம் இருப்பாரு. கிருஷ்ணருக்கு வலது கை பக்கம் பலராமர் இருப்பாரு. பாத்தீங்களா? கிருஷ்ண பலராம் விக்கிரகம். இங்க பலராமர் எங்க இருக்காரு? கிருஷ்ணா இடத்துல இருக்கிற ஜெகநாதர், ரைட் சைடு பலராமர் இருக்காரு இல்லையா? கிருஷ்ண பலராமர். கௌர நித்தாய், கௌரங்கிற எட்டு பக்கம் இருப்பார், நித்யானந்தர் வலது பக்கம் இருக்காரு. ஆனா ராதா கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு இடது கை பக்கம் ராதா, கிருஷ்ணருக்கு இடது பக்கம் லட்சுமி தேவி, நரசிங்கா, லட்சுமி நரசிங்கா, வராக லட்சுமி தேவி, வாட்டவர் இட் இஸ், அந்த சக்தி தத்துவங்களும் இடது கை பக்கம் இருக்கும். சீதா தேவி, ருக்மணி தேவி, ராதாராணி. அப்ப கதாதர் வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது கௌர் கதாதர். நிறைய விக்கிரகங்கள் பக்தி சித்தாந்த மாதிரி கதாதர் விக்கிரகங்கள். அப்ப ராதா கிருஷ்ணர் வழிபாடு வேற, கௌர் கதாதர் வழிபாடு வேற இல்லை. ஈக்குவல் டு ராதா கிருஷ்ணர் வருஷம். அதனால கதாதர் பண்டிகை பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம அவரை போல அவருடைய தெய்வீகமான ஒரு சின்ன ஒரு கடுகாலம் நமக்கு இருந்தா போதும். குருதேவ் கிருபா பிந்து தியா, கிருபா பிந்து, பிந்து மீன்ஸ் ஸ்மால் டிராப். உங்க கருணியில குருமகராஜ் கருணியில ஒரு சின்ன துளி கிடைச்சா நான் ரொம்ப பாக்கியவானாயிடும். அப்ப பூர்வாச்சாரியர்கள், பகவானி அவதாரங்கள், இவங்களுடைய கருணை ஒரு சின்ன ஒரு துளி நமக்கு கிடைக்க பெருமானால் நாம் பெரும் பாக்கியவான. அதை கதாதர் பண்டிகை பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படி இந்த மாதிரி தெய்வீகமான நல்ல பக்தராகணும், நாமத்தில் ருச்சி வரணும், நாமத்தை குற்றமட்டு ஜெபிக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பக்தியில உறுதியோடு வைராக்கியமா இருக்கணும். கதாதர் போல வைராக்கியம் அதை விட்டு தான் பிரார்த்தனை பண்ணுவோம். हरे कृष्ण। जय गदाधर पंडित आविर्भाव महोत्सव की शीला